மாப்பிள்ள வெட்ட முடிஞ்சா வெட்டுங்க, இல்லன்னா கடக்கு நான் பாத்துக்கிறேன். பரவாயில்லட்டா, அதெல்லாம் நான் நல்லா வெட்டிடுவேன். பாத்து வெட்டுங்க மாப்பிள்ள, முள்ளு கிள்ளு கையில போட்டுலாம அதெல்லாம் வெட்டிடுவேன் தான். நீங்க அங்க வெட்டுங்க, நாங்க வெட்டிடுறேன். விக்கியும் டேடியும் அந்த சைடு வெட்டிட்டு இருந்தாங்க, வெட்டி முடிச்சாலும் பாத்துட்டு வாரு. சரிங்க தான். ஐயோ மாப்பிள்ள, நீங்க எதுக்கு வெட்டிக்கிட்டு விடுங்க, நான் வெட்டுறேன். இல்லத்தான், எல்லாருமா சேர்ந்து வெட்டினாதான் சீக்கிரம் வெட்டி முடிக்க முடியும். இவ்வளவு கருவேல மரம் இருக்குது, எப்ப வெட்டி முடிக்க? வெட்டி முடிச்சாதான் மண் அடிச்சு கொண்டு போட முடியும். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கபடி கிளாஸ் ஆரம்பிக்கணும். அதுக்குள்ள எல்லாத்தையும் கிளீன் பண்ணாதானே முடியும். அத்த ஒத்தையில நீங்க என்ன பண்ண முடியும்? மாப்பிளைக்கு என்ன மாப்பிள்ள, நீங்க போய் வெட்டிக்கிட்டு நீங்க வேலை நின்றுட மாட்டீங்க மாப்பிள்ள. நீங்க உட்காந்து நான் பாத்துக்கிட்டேன். பரவாயில்லதான், நான் 5 நிமிஷத்துல வெட்டி போட்டுருவேன். பாத்து வெட்டுங்க மாப்பிள்ள. சரி சரி, நான் பாத்து வெட்டிடுவேன். ஏண்டா மாப்பிள்ளை வெட்டி விட்டு நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? நான் வெட்டேன்டா சொன்னேன், மாப்பிள்ளை தான் வெட்டிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல, நம்ம வெட்டி போட்டுக்கலாம். அதான் வெட்டி வந்தா. ஐயோ மாப்பிள்ள நல்லா இருக்காரு மாப்பிள்ள, நீங்க எல்லாம் வெட்டா, நான் வெட்டிடுறேன் மாப்பிள்ள. 5 நிமிஷத்துல வெட்டி போட்டுருவேன். அதான் 1 ஏக்கர்ல கருவேல மரம் கிடக்குது, அவளுக்கு இருந்து வெட்டாண்டாமா. ஒரு வாரத்துல கிளாஸ் ஆரம்பிக்கணும், ஆளுக்கு ஒண்ணு பார்த்தாதான் முடியும். ஐயோ மாப்பிள்ள, ஐயோ அத்தா, நான் இப்ப உங்க வீட்டு புள்ள தானே, சும்மா இருங்க. எங்க வீட்டு புள்ளதான், ஆனா எங்க வீட்டு மாப்பிள்ளையாச்சே, அதான். உங்க வீட்டு புள்ள தானே, விடுங்க, நான் வெட்டி போட்டுருவேன். நான் எவ்வளவு சொல்லிட்டேன், மாப்பிள்ள கேட்கல. அவருக்கு இந்த மாதிரி வேலை செஞ்சு பழக்கமே இல்ல, அது வேலையே நின்றுட மாட்டாரு, கேட்க மாட்டாரு. சரிண்ணே, நான் இந்த சைடு ஃபுல்லா வெட்டி போட்டுட்டேன். இந்த மண்ணுக்கு சொல்லியிருக்கேன், இங்க பாரு, முள்ள பூரா வெட்டி வண்டியில ஏத்தி விட்டுரு. அதை ஒரு ஆளு 3000 ரூபாய்க்கு கேட்டிருக்காரு, கொடுத்து போட்டுருவோம். 1 ஏக்கர் கருவேல வெட்டி கொடுத்தா 3000 ரூபாயா? கம்மிதான். ஆனா என்ன செய்ய, இங்க என்ன கொண்டு குமிச்சு போட முடியும்? கிளாஸ் நடத்தணும், கபடி விளாடணும், பிள்ளைங்க காலையில முள் குத்திடக்கூடாது, எல்லாத்தையும் கிளீன் பண்ணி போடணும்ல. சரி, இப்ப நமக்கு வேலை ஆகணும். வண்டி வந்துட்டு இருக்கு, மாட்டு வண்டி, அதை ஏத்தி விட்டுரும். நான் அந்த சைடு போல வெட்டி போட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் கிடக்கு. என்ன வீட்டுல கண்டு குடிச்சிட்டு வாயண்ணா? இல்லடா, நான் வரும்போது ஆனந்தி தந்தா, நான் குடிச்சிட்டேன். பையன் எங்க போறாவ? அவன் வீட்டு தான் அந்த பையனை பாத்துக்கிட்டு. இல்லையா, மைன் எங்க பரட்டு பண்ண மாதிரில பார்த்தேன். அவன் எங்க போவா, கோயிலுக்கு தான் போவா. அவனை தூக்கிட்டா போனா? ஆமா, தம்பி தூக்கிட்டு தான் போனாவ. அவனை கோயிலுக்கு கூட்டிட்டு போக மாட்டாள. சரி, தெரிஞ்ச ஏதாவது பார்க்க போயிருப்பா. சரிடா, நீ அந்த வெட்டி போடு. சரிண்ணே. ஏதோ ஒரு மாற்றம் என்னில் நீ காலு முளைத்த சிற்பம். எனக்கு ஒரு சிநேகிதன். வட மாப்பிள, அடே மாப்பிள, நீ இடம் முள்ளு வெட்டுத? இல்ல, எனக்கு ஒரு பொருள் ஆளுக்கால என்ன வெட்டுறது ஆச்சரியப்படுறீங்களா? எதுக்கு? நீ தான் பொத்தி வச்ச மல்லிகை மொட்டாச்ச. இந்த வீட்டு பசங்களுக்கெல்லாம் நீ எல்லாம் பொக்கிசான், அதான் எப்படி வேலை பார்க்கன்னு பார்த்தேன். அது என்ன உண்மைதாண்டா, இவ்வளவு நேரம் பொண்ணு தர தாய் வெட்டையே விடல. 2 முள்ளு தான் வெட்டி போட்டிருக்கேன். அதுக்குள்ள தருணத்தை வந்து அவையில வெட்டாண்டாச்சு. விக்கியத்தான் சொல்லவே வேண்டாம், விட்டு தூக்கி சமந்திரவா போலுக்கு. அதான் நீ யோகக்காரனாச்சே, அதை என்ன குத்தி கட்டிட்டு இருக்க? இல்லடா டேனியலே, அதுக்கு ஒரு யோகம் வேணும் பத்தியா? கையில என்ன இருக்கு பத்தியா? இல்லடா, நீ எப்படி வெட்டுறேன்னு பார்க்க வந்தேன். அதெல்லாம் நான் வெட்டிடுவேன், எனக்கு பழக்கம் தான். நீ தான் எம்எல்ஏ வந்தாச்சே, எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, நம்ம ஒரு பயில கூட சேர்ந்து இதெல்லாம் வெட்ட வருவேன். ஆமா, நீ இதெல்லாம் பழக்கம் இல்லையே, நீ எப்படி வந்திருக்க? பழகிக்க வேண்டியதான், ஆனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. தேமாப்ல, அதெல்லாம் தூக்கி போட்டு போடா, நான் வெட்டிக்கிடுதேன். வேண்டாம், நான் வெட்டிடுவேன். சொன்னா கேளுடா, நீ இதெல்லாம் பழக்கம் இல்ல. வேண்டாம், நீ அதை போட்டு உட்காரு. என்ன பச்சை பிள்ளையோ பார்க்க ஆரம்பிச்சிருக்கியா? நீ இன்னும் 4 பிள்ளைக்கு தகப்பனாலும் எங்களுக்கு செல்ல மாப்பிள்ளதான். கொண்டாடா, நீ வெட்டி விட மாட்டேன், கொண்டா. வேண்டாம், நீயே வெட்டும் போது நான் வெட்டக்கூடாதா? நான் வெட்டி வேண்டாம். டேய், நான் ஏற்கனவே கரோ பையதான், என் ஆப்பிள் போல மாதிரி இருக்க. நீ வெயில நிக்கிறது எனக்கு சங்கடமா இருக்கு. பரவாயில்லடா, நான் வெட்டிடுவேன். நீ அந்த சைடு புள்ள வெட்டி, நான் இந்த சைடு புள்ள வெட்டிடுறேன். மண்ணு மாட்டு வண்டியில வந்துட்டு இருக்குன்னு நினைக்கேன், அதை புள்ள கொஞ்சம் பரப்பி விடணும். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வெட்டி நான் முள்ள பூரா அள்ளி வண்டியில ஏத்தணும். அப்பதான் 1 வாரத்துக்குள்ள கிளாஸ் ஆரம்பிக்க முடியும். அப்பதான் வேலை பார்த்தா 2 நாள் வேலை முடிஞ்சிடும். பொண்ணுத்துல என்ன ஒரு ஆளே போதுமே, என்ன வேலை பார்க்காரு? விக்கத்தான் அதுக்கு மேல அவங்க நல்லதான் வேலை பார்க்காவ. ஆமா, 2மே வேலையில பாயும் புளியாதான் இருக்குது. தருன்னு சொல்லவே வேண்டாம், அவனு செம வேலை பார்க்கான். சரி, ஒன்னு கொஞ்சம் விசிட் பண்ணிட்டேன், அக்கா மேல கொஞ்சம் பாத்துட்டு வந்துருந்தேன். மீனக்கா பண்ற அலப்பறி போய் பாரு, அப்படின்னு அங்க ஜாலியா இருக்கும். நீ இங்கே நின்று வெட்டு, நான் அங்கே சேர்ந்து வெட்டுதேன். அங்க போன வெட்டதுக்கா அங்க மீனக்கா அலப்பறியே அலப்பறதான். அப்ப செம ஜாலியா இருக்கும், நான் அங்கே போனேன். டேய், சாப்பிட்டியாடா? தண்ணி கிண்ணி கொண்டுட்டு வரட்டா? வேண்டாம், நான் இப்பதான் குடிச்சேன், நான் மீனாக்கா கிட்ட போறேன். சரி பாத்து போ, முள்ளு வில்லு கிடக்கும். சரிடா. இவங்களாம் என்னைக்கு வேலை பார்த்தான்? டேய், அதுல போட்டு போடா. அடி, நான் இத பூரா கொத்தி போடுறேன், நீ அத பூரா வெட்டி அந்த வண்டியில அள்ளி வச்சிரு. சபா, இத வெட்டதுக்குள்ள போதும் நான் இதுதே. டி மீனா, அத பார்த்து வெட்டு.
எட்டி அதை மூட்டோட புடுங்கட்டி. இந்த ஊருக்கு நாட்டுக்கும் கேட்டு இந்த கருவேல மரம் தான், அதை வேரோட அழிச்சு போடு. ஆனா ஒண்ணுப்பா, இது எப்படிதான் முளைக்குதோ தெரியல. அது எப்படியோ முளைச்சிருது பாத்துக்க. வெட்டி போடு வெட்டி போடு. ஏன் செம்பகவல்லி, இந்த கரவல மரத்தை யார் பார்த்தாலும் வெட்டி போடுறாவல, எதுக்கு? இருக்குதுலே கேடுகட்ட மரம்னா அது இதுதான். கேடுகட்ட மரமா? இது வேலிக்காகவும் எரிபொருளுக்காகவும் தான் முத பயிரிட்டு இருக்காங்க. ஆனா காலப்போக்கில் என்ன இருக்கு, இது கண்ட இடத்துலாம் முளைக்க ஆரம்பிச்சிட்டு, இது வேகமா குத்து குத்தா முளைக்க ஆரம்பிச்சிட்டு. இதை எப்படித்தான் அழிக்க நினைச்சாலும் அழிக்கவே முடியல. அதுக்கேற்ற மாதிரி மக்கள் மண்ணு நடுப்பு ஸ்டவ்னு வந்ததுக்கு அப்புறம் இதோட தேவையும் குறைஞ்சு போச்சா, இது பாட்டுக்கு பெருகிட்டே போகுது. இது பெருகுனால நாட்டுக்கு தான் தீமை. இது நிலத்தடி நீரை அப்படியே உறிஞ்சி வச்சுக்கணும். அங்கங்க கிடக்க நிலத்தடி நீரை பூரா உறிஞ்சிடும். வறண்ட பூமியா வர்றதுக்கு காரணமே இந்த கருவேல மரம் தான். அது மட்டும் இல்ல, நல்ல மண்ணையும் கெட்ட மண்ணா மாத்துறது இந்த கருவேல மரம் தான். அது மட்டும் இல்ல, இது மனுஷனுக்கும் தீமை, கால்நடைகளுக்கும் தீமை தான். இது என்ன பண்ணும்னா, மழை பெஞ்சி நிலத்தடி நீர் கிடக்கும்ல பூமியில, அத வேகமா உறிஞ்சி நிலத்தடி நீரை ஒன்னு இல்லாம ஆக்கி வச்சிரும். நம்ம போர் போட்டாலும் தண்ணி இருக்காது. அதான் அன்னைக்கு அங்க இடத்துல போர் போடும்போது தண்ணி இல்லையா? ஆமா, அன்னைக்கு நம்ம அண்ணாச்சி வீட்டுல போட்டாவல்ல, அதானே? ஆமா ஆமா, பக்கத்துல தானே இந்த கருவேலம் தோட்டம் இருக்குது. அங்க இருக்க நீரை பூரா இது உறிஞ்சிருக்கும். வேற அங்க போர் போட்டா தண்ணி எப்படி வரும்? அது மட்டும் இல்ல, இந்த கருவேல மரம் நிக்க இடத்துல வேற எந்த நல்ல மரங்களும் முளைக்காது. எடுபட்ட மரமே. அதான் சொன்னோம்லாட்டி, இந்த மரத்தை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. தீமை மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி. மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் நல்ல சத்துக்களை தர்றதே இந்த மண்ணு தான். அந்த மண்ணையே நாசமனாக்கிரும் இந்த கருவேல மரம். இந்த கருவேல மரத்தை நம்ம என்னத்தான் அழிக்கணும்னு நினைச்சாலும் சரி, அழிக்கவே முடியாது. திரும்ப திரும்ப முளைச்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கு அப்புறம் இந்த கருவேல மரத்தை நான் விட்டு வைப்பேன். இந்த வெறியிலே அத்தனை நான் வெட்டி வீழ்த்துறேன் பாரு. அதான் மட்டி, அந்த வெறியிலே வெட்டி வீழ்த்து. அது சரி, இந்த மரத்தை யாருமே நட்டு வைக்க மாட்டேக்காவல. அப்ப இது எங்க இருந்து தான் வந்தது? இதோட வரலாறுல வெளிநாட்டுல இருந்து வந்ததுன்னு சொல்லுதாங்க. அப்ப விட்டு வைக்க கூடாது, வெட்டி வீழ்த்திட வேண்டியதா. கரெக்ட் டி, சீக்கிரம் வெட்டி வீழ்த்துங்கட்டி. பாரு, இதை வெட்டி விட்டாதான் மண் அடிச்சு கொண்டு போட முடியும். சீக்கிரம் வெட்டுங்கட்டி. தீமை தர எதையுமே இந்த பூமியில விட்டு வைக்க கூடாது, வெட்டி வீழ்த்திடும். நாம அப்படித்தான் நினைக்கும், தீமை தர எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்திடலான்னு. அண்ணா அதுதானே வேகமா வளருது. மனுஷனா இருக்கட்டும், மிருகமா இருக்கட்டும், இல்லைன்னா தாவரமா இருக்கட்டும், எது நமக்கு ஒத்து வராது, எது தீமையோ அதுதான் வேகமா வளருது. என்ன பண்ண, இதான் விதிங்கிறது. ஆனா விதியா மதியால வெல்ல முடியும். அதான் சொல்றேன், வெட்டி வீழ்த்துங்கன்னு. வெட்டி வீழ்த்த வேண்டியதை சீக்கிரம் வீழ்த்தணுட்டி. அத்தி பேசுறது மீனவா? வெட்டி, உனக்கு வீர வசனம்லாம் ஒத்தே வரலட்டி. அதான் இதான் கரெக்டா இருக்கு பாத்துக்க. நீ மரத்தெல்லாம் வெட்டி போட்டுட்டி. இவத்தி வெட்டிடலாமா? எப்படி வெட்டி தண்ணி கிண்ணி கிடக்கு, பாத்து வா. சரி, நான் இதை கொத்தி போடுறேன். செம்பகவல்லி, என்னட்டி? எப்படியோ மில்லு வேலைக்கு போறல இருந்து தப்பிச்சுட்டான் பாத்தியா? எல்லாம் டேனியலுக்கு தான் மட்டும் தேங்க்ஸ் சொல்லணும். பாரு, சரியான நேரத்துல நமக்கு அவன் தான் கொடுத்து உதவி இருக்கான். ஹோட்டல் வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அதான் அழகுராணி நான் எல்லாம் பாத்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்காள. அழகுராணி நல்லா பண்ணிருவா. இருந்தாலும் வீட்டுல அவதான் பிள்ளைகள் எல்லாம் கவனிச்சுட்டு கிடந்தா. இப்ப அவ ஹோட்டலுக்கு போயிட்டானா? மாத்தி மாத்தி நம்ம எல்லாரும் இருந்துக்கிட வேண்டியதான். இங்க பாரு, வர கஸ்டமரை சூப்பரா கவனிக்கணும். நம்ம கடை தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகணும். முடிஞ்சதுல இருந்து தொடங்குவோம். நம்பர் 1 பிசினஸ் உமன் எல்லாம் நம்ம வருவோம். ஏன் நம்மளால சாதிக்க முடியாதா என்ன? ஹோட்டல் வேலை பார்த்தா கூட அதுலயே சாதனை பண்ண முடியும். சாதா ஹோட்டல்ல இருந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல நம்மளால உயர முடியும். சத்தியமா முன்னேறணும் டி. நம்ம உடம்பே சோர்ந்து போற அளவுக்கு வேலை பார்க்கணும். இங்க பாரு, வர வர எல்லா கஸ்டமருக்கும் சாப்பாடு இல்லைன்னு சொல்லவே கூடாது. எப்ப வந்து கேட்டாலும் நம்ம ஹோட்டல்ல சாப்பாடு இருக்குன்னு சொல்ற அளவுக்கு வேலை பார்க்கணும். கடைக்கு யார் பேரு? அது இன்னும் முடிவு பண்ணல. பொண்ணுத்தான் சொல்லுவான். அவன் தேன்மொழியில வைப்பான். பரவாயில்ல, வச்சாலும் வச்சுட்டு போறான். அவ கொண்டு வர காசுல தான் இன்னைக்கு நாம வயிறார சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அவ தூங்காம கொல்லாம உழைக்க போய் தானே நாம இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுவும் சரிதான். சரி, நான் போய் பொண்ணுகளை பார்த்துட்டு வரேன். ஏக்கா, அங்க ஃபுல்லா வெட்டி முடிச்சிட்டோம். இப்ப இங்க வெட்டிடுமா? நாங்க வெட்டி விடுறோம்டா. நீங்க அந்த முள்ளப்பூர வண்டியில ஏத்துங்க. இல்லக்கா, இங்க ஒத்தையில இவ்வளவு காடு வெட்டிக்கிட வேண்டிய. நாங்க கொஞ்சம் வெட்டுதோம். மாப்பிள்ள, நீங்க தான் வீட்டுக்கு போங்களே. இல்ல, நான் வெட்டிடுவேன். பொண்ணுதானே, இந்த சைடு ஃபுல்லா நான் வெட்டுறேன். நீங்க அந்த சைடு ஃபுல்லா வெட்டுங்க. ரவிக்கு, நான் இதை ஃபுல்லா வெட்டி தரேன். என் ஃபுல்லா வண்டியில ஏத்திருதியா? சரிண்ணே. டேனியலே, நீ அந்த சைடு ஃபுல்லா வெட்டிடு. நான் இந்த சைடு ஃபுல்லா வெட்டிடுறேன். சரிங்கண்ணே. இல்ல தருணே. அண்ணே.
அவன் மண்ணுக்காரன் வந்துட்டானு போன் அடி பாப்போம். முள்ளு வண்டி போட்டும் உள்ள கொண்டுட்டு வரேன்னு சொன்னான். இல்ல அந்த சைடு ஃபுல்லா மண் அடிச்சு போட சொல்லி இன்னைக்கு ஃபுல்லா பாக்கி வெட்டி போட்டுக்கலாம். இன்னைக்கு ஃபுல்லா அந்த சைடு ஃபுல்லா மண் அடிப்போம். ஒரு நாளைக்கு இந்த இடத்த மண் அடிச்சுக்கலாம். என்ன சொல்ல சரிதானே? என்ன மண்ணு நைட்டு ஃபுல்லா அடிச்சுக்கானுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம பேர் காலையில வந்து எல்லா பக்கம் பரவி போட்டுலாம். இல்ல சொல்லுது ஈஸியில அவளுக்கு அள்ளி கொண்டு தட்டண்டாமல போட்டலானே. நம்ம தர பையன் கொஞ்சம் வாரேன் இருக்கானுவோ. ஆமாண்ணே சொன்னேன், எங்க கொஞ்சம் மண்ணு தேவைப்படுது வாங்கல அப்படின்னு வாரேன் நானே. அப்போ 4 பையில வந்தா போதும், இவரு மண் அடிச்சு போட்டுலாம். இல்ல நாங்க இதை வெட்டிக்கிட்டு இருக்கோம், வேணா வீட்டு வச்சு ஆட்டு வந்துருது எல்லாரும். இல்லக்கா இதை வெட்டி போட்டுட்டு போறோம். இல்ல நீ சாப்பிடாம யாரும் நின்னுட மாட்டியா? இல்ல விக்கி நீ பொண்ணு எல்லாம் சாட்டுவாங்க. இல்ல டேனியல் நின்னு போயிட்டு வா. இல்ல எனக்கு பஸ் இல்ல. இவரா நீ சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவேன், அப்ப போய் சாப்பிட்டுக்கிறேன். இல்ல அது வரைக்கும் சாப்பிடாம எல்லாம் நிப்பிய. இல்ல போங்க வீட்டுல சாட்டுவாங்க. நான் எப்பவும் உங்க கையால சாப்பிடுவேன். எனக்கு நீங்க வச்சு தந்தாதான் நல்ல மாதிரி இருக்கு. இல்ல அழகுராணி இருந்தா அவ ஏதோ கோயிலுக்குள்ள போயிருக்கா கேள்விப்பட்டேன். கோயிலுக்கு போயிருக்காளா? பிள்ளை தூக்கிட்ட போயிருக்கா? தருணம் சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆமாண்ணே ஐனி அங்கதான் போயிட்டு இருந்தா. இல்லையா அவ கோயிலுக்கு போகலையா? நானும் அதான் என்கிட்ட சொன்னேன், அப்ப கோயிலுக்கு போக மாட்டாளேன்னு. இன்னைக்கு கோயிலுக்கு போக மாட்டாள. அப்ப பிள்ளை தூக்கிட்டு எங்க போனாவ தெரியலையே. இல்ல விக்கி நீ வீட்டுக்கு போ. ஏன்னா இல்ல ஒருவேளை உனக்கு வேலை இல்லைன்னா அம்மா வீட்டுக்கு எதுவும் போய் பணம் என்ன வாங்க போயிருக்காளோ என்னமோ. போ. பட்னியா இருந்தாலும் கடப்பாளே தவிர பணம் வாங்க போக மாட்டா. ரோசக்காரி என் கூட சேர்ந்து கூழ குடிச்சாலும் குடிப்பா. அவன் அம்மா கிட்ட போய் கையேந்தி நிக்க மாட்டா. நீ போடுற பாட்டை பாத்துட்டு கிடக்கால சொல்ல முடியாது. நீ ஒரு 8 பாத்துட்டு வடியா போ. புள்ளை வேற தூக்கிட்டு போயிருக்கா, அது என்னன்னு போய் பாத்துட்டு வடியா. அதான் வண்டி வெளியதான் நிக்கி போங்க. புள்ளை கிட்ட போன் வேற கிடையாது. நீ போல சரிண்ணே. இதை தருணே நீ போக சொல்ல மாட்டே. நீ பிள்ளை தூக்கிட்டு எங்க போய் கேட்க முடியாதுல்ல. கோயிலுக்கு தான் போறான்னு நினைச்சுக்கிட்டேன். கோயிலுக்கு போனாலும் பிள்ளை தூக்கிட்டு போக மாட்டா. சரிண்ணே நான் வேணா ஒரு 8 பாத்துட்டு வரேன். சரி ஒரு 8 பாத்துட்டு வந்துரு போ. இந்தா அந்த வந்துட்டா புள்ளை தூக்கிட்டு வெயில வரா. இல்ல போய் புள்ளை தூக்கு போ. ஆனந்தி உள்ளே போய் தூக்கல. உள்ள வெயில வந்துட்டு இருக்கா. இங்க எதுக்கு வந்துட்டு இருக்கா? வெயில புள்ளை தூக்கிட்டு வந்திருக்கா. ஏமா ஏன் அந்த வெயிலுக்குள்ள வந்திருக்கா புள்ளை தூக்கிட்டு? ஆனந்தி சொல்லி விட்டு தான் நாங்க கூட வந்துப்போம்ல. வா வா பக்கத்து வா. என் தங்க புள்ள வெயிலுக்குள்ளே வந்திருக்கீங்க. ஏமா ஆனந்தி புள்ளை தூக்கிட்டு வெயிலுக்குள்ள வந்திருக்க. அது வந்து மாமா என்னடி எங்க போயிருந்த? தரணி ஏதோ கோயிலுக்கு போறேன்னு சொல்லியிருந்தா. இல்லங்க வேற எங்க போயிருந்தா? உங்க அம்மாட்டு போனியா? சே நான் இதுக்கு அங்க போறேன். அதான பார்த்தேன். என்னம்மா ஏன் பிரச்சனையா? இல்ல மாமா. ஏமா புள்ளைய தூக்கிட்டு இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கா? பச்சை புள்ளைய தூக்கிட்டு வந்திருக்கா பாரு. என் தங்க புள்ள வெயில் போட்டிருக்கா. எனக்கு துண்டாடி என் பிள்ளைக்கு என்ன வெயில் அடிக்குது. ஏமா பச்சை புள்ளைய வெயில் மாத்திட்டு வந்திருக்கா. தங்கம்மா என் தங்கம் என் தங்க புள்ள. என்னம்மா அப்பவா என் தங்க பிள்ளைய கொஞ்சது கூட நேரம் இல்ல பாக்கு. என் தங்க பிள்ளை எங்க போயிட்டு வர நீ? நான் அப்படி எங்க போயிருவேன்? அது சரி எங்க போக மாட்டேன். இல்ல கேட்ட வெயிலுக்குள்ள வந்திருக்கிய உடம்புக்கு எதுவும் முடியலையா? ஆத்திரிப்போமா? இல்ல விக்கி நாளைக்கு என்ன ஏதுன்னு போய் கேட்டா போ. ஆமாண்ணே பையன் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போ. வீட்டுக்கு கூட்டு போட்டா? இல்ல நான் பொண்ணுத்திர மாமாவை தான் பார்க்க வந்தேன். என்ன பார்க்க வந்தியா? ஏமா? நான் மாமான்னு தான் கூப்பிடுவேன். ஆனா மனசுல உங்களை அப்பாவா தான் நான் நினைப்பேன். சரிம்மா என்ன இப்போ? இல்ல எங்க வீட்டால குடிப்பாவன்னு எனக்கு தெரியும். தொட்டில இருக்கும் போதே அந்த பழக்கத்தை மறக்க முடியாம பேருக்கு குடிப்பாங்க எனக்கு தெரியும். அதுவும் தினமும் இல்ல, வாரத்துல ஒரு நாள். ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லல, அப்புறம் குற்ற உணர்ச்சியில என்கிட்ட சொல்லிட்டாங்க. எனக்கே தெரியும். ஆனா அப்ப கூட வீட்டுக்கு வர மாட்டாரு, அங்கேயே இருந்துக்கிடுவாரு. ஏன்னா அவங்கள பார்த்து வீட்டுல இருக்க பிள்ளைங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு. அப்பேற்பட்டவரே தனக்கு இருந்த தீய பழக்கத்தை கூட கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும் நினைச்சவரே. சாரி அன்னைக்கு ஏதோ உணர்ச்சி குடிச்சிட்டேன். சத்தம் போட்டுருக்கேம்மா. இனி குடிக்க மாட்டான். இல்ல மாமா அவர் கெட்டவர்லாம் இல்ல. அவர் குடிக்க நினைச்சு குடிக்கல. வேலை போயிட்டு ஆசை ஆசை தான் அண்ணன் வாங்கி கொடுத்தது, உசுர பணைய வச்சு தான் அண்ணன் வாங்கி கொடுத்தது அப்படிங்கிற ஆதங்கம் தான். அந்த வேதனையை அவனுக்கு எப்படி போக்கணும்னு தெரியல. குடிச்சா சரியாயிரும் நினைச்சிட்டாங்க. சாரிடி. ஐயோ நான் உங்களை தப்பா சொல்லலைங்க. சரிம்மா அவன் இனி குடிக்கவே மாட்டான் சரியா? இல்ல இல்ல அவர் இனி குடிக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அவருக்கு உங்க கண்ணுல கண்ணீரை பார்க்கறதுக்கு தெம்பு கிடையாது. தெரியும். தன்னை உசுர கொடுத்து பணைய வச்சு வாங்கி கொடுத்த வேலையை கூட நம்மளால தக்க வைக்க முடியலன்னு அவர் ரொம்ப உடஞ்சு போயிட்டாரு. இங்க பாரு நான் எப்படி உனக்கு வேலை வாங்கி கொடுத்துருவேன். நீ அதை நினைச்சுல கவலைப்படாதம்மா. இங்க பாரு இந்த பையன் ஒரு 8 எடுத்து வைக்கல, அவன் மறுபடியும் கமிஷனரா இருப்பான். அதுக்கு நான் பொறுப்பு. அது எனக்கும் தெரியும் மாமா. வேற என்னம்மா அதெல்லாம் ஒண்ணு நினைக்காத. சரி பிள்ளை தூக்கிட்டு நீ வீட்டுக்கு போ. இல்ல விக்கி வா கூட்டு போ, பிள்ளைய கூட்டு போ. நான் சொல்ல வந்ததை சொல்லலையே மாமா. என்னம்மா? நான் வெறும் வாயில மாமான்னு சொன்னேன்.
ஆனா சத்தியமா நீங்க எனக்கு அப்பாவா தான் நடந்துக்கிட்டீங்க. நானும் உங்களை அப்பாவா தான் நினைச்சேன். நினைக்கிறது மட்டும் இல்ல, வாழ்ந்து காட்டிட்டீங்களே மாமா. என்னடி சொல்ற? ஆமாங்க. அது இப்ப புள்ளியத்துக்கிட்ட வீட்டுக்கு போ. என்ன நடந்துச்சு? என்ன ஆனந்தி? மாமா சத்தியமா நான் மாமான்னு சொல்ல மாட்டேன், உங்களை அப்பான்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு என் புருஷனுக்கு நீங்க அப்பா தான். என் புருஷனை நீங்க புள்ளையாவே தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு இப்ப எனக்கு புரிஞ்சுட்ட மாமா. என் தம்பி எனக்கு புள்ள மாதிரி, என் தம்பி எனக்கு புள்ள மாதிரின்னு நீங்க எப்பவும் சொல்லுவீங்க. அது வெறும் வாய் வார்த்தை இல்ல, அது மனசுல இருந்து வந்ததுன்னு நிரூபிச்சு காட்டிட்டீங்களேப்பா. அது வந்து சரி சரி ஒண்ணு இல்ல, நீ கிளம்பு. என்ன ஆனந்தி சொல்ற? ஆமாங்க, எங்க மாமா ஒருத்தர் எம்எல்ஏவா இருக்காரு. ஆனந்தி நீ புள்ளியத்துக்கிட்ட வீட்டுக்கு போமா, வெயில் அடிக்க பாரு. அண்ணி நீங்க சொல்லுங்க அண்ணி, என்ன ஆனந்தி நடந்தது? எங்க சத்தியமா சொல்றேன், நீங்க உங்க அம்மாவை பார்க்கல, உங்க அப்பாவை பார்க்கலன்னு அழுவீங்களே, அதெல்லாம் வீணு. அவங்க தான் இங்க வந்து நிக்காங்க, உங்க அண்ணன் ரூபத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னடி சொல்ற? உங்க அம்மா உங்க அப்பா தான் சாகல, உங்க அண்ணன் உருவத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனந்தி ஒண்ணு இல்ல, போயிட்டு வாமா. இல்லப்பா, நான் சொல்லி ஆகணும், என் புருஷன் எனக்கு கலங்கவே கூடாது. என்னங்க, உங்க அப்பா உங்க அம்மா இன்னும் உசுரோட தான் இருக்காங்க, உங்க அண்ணன் உருவத்துல. என்னடி சொல்ற? என் மாமா ஒருத்தர் எம்எல்ஏவா இருந்தாரு. சரி, அவரை ஒரு நாள் கோயில வச்சு பார்த்தேன். எந்த உதவினாலும் தாராளமா என்கிட்ட கேளுமா, உன் கல்யாணத்துக்கு நான் எதுவுமே செஞ்சதில்லை, எதனாலும் என்கிட்ட கேளுனாரு. எனக்கு அப்ப அவசியப்படல, எனக்கு தேவையில்லை, என் குடும்பம் எனக்கு போதும், எனக்கு தேவையானதை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லிட்டேன். நீதான் யார்கிட்டயும் கை நீட்டி வாங்க மாட்டியா? வேற என்ன? ஆமாங்க, ஆனா இன்னைக்கு உங்களுக்கு வேலை போச்சுன்னு எனக்கு ஒரு தோணுச்சுது. சரி மாமா கிட்ட உதவி கேட்டு போலான்னு நான் போனேன். ஏன் ஆனந்தி? இல்ல, அவர் மனசு வச்சா கண்டிப்பா ஏதாவது உதவி பண்ணுவாருன்னு நினைச்சு போனேன். ஆனந்தி நீ புள்ளியத்துக்கிட்ட போ, நீ சொல்லு ஆனந்தி. அப்ப நான் மாமா பார்த்து பேச போயிருந்தேன். வாமா ஆனந்தி, என்ன வீட்டு பக்கமே வரக்கூடாது வைராக்கியமா இருந்தா? அது ஒண்ணு இல்ல மாமா, இப்ப மாதிரி வந்திய? சரிம்மா, அத்தை உள்ளதா இருக்கா, போய் பாரு. நான் இப்போ சொந்தக்காரியா வரல மாமா, என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் மாமா. என்னம்மா உதவி கேதுவினே? நீ என் தங்கச்சி மகா. மாமா, சொந்தக்காரங்கன்னா யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. ஒருவேளை அசலா இருந்தா இறக்கப்பட்டாதே உதவி பண்ணுவீங்க. என்ன சொந்தக்காரியா பார்க்க வேண்டாம். என்னமாச்சு? காசு பணம்? ஐயோ மாமா, எங்க வீட்டு ஆம்பளைங்க எல்லாம் வீரங்க, நேர்மையானவங்க. அதெல்லாம் தன்னை நம்பி வந்தவள யாருக்கிட்டையும் கையேந்து விட மாட்டாங்க. பின்ன என்னம்மா? வேற என்னம்மா? அது வேற ஒண்ணு இல்ல மாமா, என் புருஷன் கமிஷனரா இருந்தாரு, இப்போ அதுல இல்ல. ஆமா கேள்விப்பட்டேன், ஏதோ ஊழல் கேசாம. ஏமா உன் பொசு கை நீட்டி ஏதாவது வாங்குவான்? ஐயோ இல்ல மாமா, வீணா பழி சுமத்தி தூக்கிட்டாங்க. அவர் ரொம்ப நேர்மையானவரு. அவர் மேல ஏகப்பட்ட ஊழல் கேஸ் இருக்கும் போலுக்க. அதெல்லாம் பழைய கேஸ் மாமா, அதெல்லாம் வேலைக்குன்னு இப்ப செஞ்சதா சொல்லி அவரை அதுல இருந்து தூக்கிட்டாங்க மாமா. ரொம்ப நல்லவர் மாமா. சரிம்மா, இப்ப அதே நான் என்னம்மா பண்ணணும்? ப்ளீஸ் மாமா, உங்க பவரை பயன்படுத்தி என் புருஷனுக்கு திரும்ப அந்த வேலையை வாங்கி கொடுங்க மாமா. நீ லேட்டா கேட்க வந்திருக்கம்மா. என்ன மாமா சொல்றீங்க? ஏமா அந்த பொண்ணு திறங்கதே என் மாமா. நீ வர்றதுக்கு முன்னாடியே அந்த தம்பி என்ன பார்க்க வந்துச்சுமா. என்ன மாமா சொல்றீங்க? பொண்டாட்டியா நீ லேட்டா தான் வந்த, அவர் ஒரு அண்ணனா முன்னாடியே வந்தாரு. என்கிட்ட மட்டும் இல்ல, ஊர்ல இருக்க அத்தனை அரசியல்வாதி கிட்டையும் போயிருக்காரு. போனது மட்டும் இல்ல, அங்க என்னெல்லாம் நடக்கு தெரியுமா? என்ன மாமா சொல்றீங்க? என் கட்சியில இருக்கவங்களும் நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்தது. ஆனா நேத்து என்னையே பார்க்க வந்தாரு. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் சொல்றத கேளுமா. நீங்க பொண்ணு தர தானே, நம்ம சிஎம்க்கு கருப்பு படையில இருந்தவர் தானே நீங்க? ஆமா சார். சொல்லுங்க தம்பி. உங்களுக்கு கூட நான் நிறைய வாட்டி பாதுகாப்புக்கு வந்திருக்கேன். ஆமா தம்பி, நீங்க பாதுகாப்பு கொடுத்தா தைரியமா இருக்கும். அன்னைக்கு தைரியமா கட்சி மீட்டிங்லாம் போலாம். நான் செஞ்ச உதவிக்காக உதவி கேட்டு வரல. சொல்லுங்க தம்பி, தாராளமா கேளுங்க, எந்த கூச்சமும் வேண்டாம். எங்க வீட்டு பொண்ணே உங்க வீட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கு, நீங்க சொந்தக்காரங்க முறையிலே கேட்கலாம். சார் என்ன தம்பி? என் தம்பி ரொம்ப நல்லவன் சார், ரொம்ப நேர்மையானவன்.
கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு அந்த போஸ்டிங்ல இருந்தான் சார் கமிஷனரா. தேவையில்லாத வழக்கெல்லாம் அவன் மேல போட்டு அதுல இருந்து அவனை தூக்கிட்டாங்க. கேள்விப்பட்டேன். அது அவனால தாங்கிக்க முடியல. அவனை நம்பி பொண்டாட்டி புள்ள எல்லாம் இருக்குது. அவ பொண்டாட்டி என் புள்ள இப்பதான் பையன் எல்லாம் பிறந்திருக்கான். என்ன தம்பி செய்யணும் சொல்லுங்க. நான் நிறைய பேர் உதவி கேட்டு பார்த்துட்டேன். எல்லாருமே கையை வச்சுட்டாங்க. ஆமா தம்பி, ஊழல் கேஸ்ல யாரும் கை வைக்கிறதுக்கு பயப்படதான் செய்வாங்க. சார் அவன் எங்கேயுமே அநியாயமா லஞ்சம் வாங்கவே மாட்டான் சார். அவனுக்கு ஒரு பழக்க தோஷம். யார்கிட்ட கை நீட்டி பணம் வாங்குறது 100 200 அது அவனோட ஹேபிட். அதாவது பழக்க தோஷம். அது லட்சக்கணக்கில் வாங்கினதா போட்டு விட்டுட்டானுங்க சார். அவன் அப்படி வாங்குறவனே கிடையாது சார். அப்படி வாங்கியிருந்தா நாங்க தான் கோடிக்கணக்கில் வீடு வாசல் போட்டு வாழ்ந்துருப்போமே சார். சரிங்க தம்பி, என்ன உதவின்னு சொல்லுங்க. வேலை போயிட்டுன்னு குடிக்க ஆரம்பிச்சுட்டான். அந்த பொண்ணு தாங்கிக்கிட மாட்டான். இப்பதான் பையன் பிறந்திருக்கான். பாவம் தாங்கிக்கிட மாட்டான் ஆனந்தி. அழுதா சார், என்னால பார்க்க முடியல. என் தம்பி ரொம்ப உடைச்சு போயிட்டான். அழுறது பொண்ணு துறையா? தம்பி என்ன தம்பி நீங்க போய் அழுதுகிட்டு? என் தம்பி அழுறானே. சார் என் தம்பி அழுறதை என்னால பார்க்க முடியல சார். அவன் படுற நரக வேதனை என்னால பார்க்க முடியல சார். அழுறது பொண்ணு துறையா? இவ்வளவு கம்பீரமான மனுஷன். சார் சார் நான் உங்களுக்கு எந்த உதவினாலும் செய்யறேன் சார். நீங்க என்ன அடியாளம் வேணாலும் வச்சுக்கிடுங்க சார். என் தம்பிக்கு அந்த வேலையை மட்டும் வாங்கி கொடுங்க சார். சார் நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன் சார். என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன். என் தம்பி கமிஷனர் ஆகணும் சார். அவன் தாங்கிக்கிட மாட்டுக்கான். பச்சை பிள்ளை மாதிரி அழுறான் சார். அதை எனக்கு பார்க்க சக்தி இல்ல. பொண்ணு துறை சார் கெஞ்ச கேட்கிறேன் சார். சார் உங்க பவரை பயன்படுத்தி அவனுக்கு அந்த வேலையை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க சார். உங்க மாட்டை வேணாலும் நான் குளிப்பாட்டுறேன் சார். சார் ப்ளீஸ் சார் என் தம்பிக்கு அந்த வேலையை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க சார். பொண்ணு துறை சார் ப்ளீஸ் சார். தம்பி என்ன தம்பி இது? சார் உங்க வீட்டுல எந்த வேலை வேணாலும் நான் செய்யறேன் சார். என் தம்பிக்கு அந்த வேலையை மட்டும் எடுத்து கொடுங்க சார். சார் உங்களால முடியும் சார். உங்க ஃப்ரெண்டு தான் சார். உங்க கூட உங்க கட்சியில இருக்காரு. அவர் இப்ப எம்பி இருக்காரு அந்த தொகுதியில. அவர் நினைச்சா வேலை எடுத்து கொடுக்க முடியும் சார். சார் சார் என்ன வேலை வேணாலும் செய்யறேன் சார். நீங்க யாரு என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யறேன் சார். என் தம்பிக்கு அந்த வேலையை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க சார். இந்த காலத்துல கூட பிறந்தவனுக்காக அடுத்தவன் கால்ல, அது எவ்வளவு பெரிய மனுஷன் சார். உங்க போஸ்டிங் என்னன்னு உங்களுக்கு தெரியல சார். என் போஸ்டிங் கிடக்கு சார். எனக்கு என் தம்பி தான் முக்கியம். அவன் இல்லாத ஒரு நொடி கூட என்னால நினைச்சு பார்க்க முடியாது சார். அவன் தப்பான முடிவு எடுத்துவானு எனக்கு பயமா இருக்கு சார். சார் அவன் மனைவி இல்ல என்ன மாமா மாமான்னு சொல்லுவான். வாயால சொல்ல மாட்டான். உள்ளுக்குள்ள அப்பான்னு தான் நினைச்சு சொல்லுவான். அவனுக்கு அப்பாவா இருக்கேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். அவளை நான் வேற கோலத்துல பார்க்க விரும்பல. என் தம்பி உசுரோட இருக்கணும். அவன் மனம் உடஞ்சு போயிடக்கூடாது. தப்பான முடிவு எதுவும் எடுத்துடக்கூடாது. எனக்கு பயமா இருக்கு சார். ராத்திரியெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது சார். சார் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் சார். சார் நீங்க என்ன வேலை கொடுத்தா நான் செய்யறேன் சார். என் தம்பிக்கு அந்த வேலையை மட்டும் வாங்கி கொடுங்க சார். சார் என்ன வேலைனாலும் கொடுங்க சார். நான் செய்யறேன் சார். சார் வேலை கிடைச்ச உடனே இன்னும் கொஞ்ச நாள்ல நான் உங்களுக்கு எந்த பணம் வேணாலும் தரேன் சார். எனக்கு வேற வழி தெரியல சார். பொண்ணுத்துற நீங்க கம்பீரமான ஆளு. மிலிட்டரியில இருந்த மனுஷன், அங்க பெரிய போஸ்டிங்ல இருந்தவரு. அது மட்டும் நீங்க சிஐடி இருந்தவரு. நீங்க போய் என் கால என்னங்க தம்பி? ஐயா எனக்கு என் கௌரவம் முக்கியம் இல்ல. என் தம்பி உசுரோட இருக்கணும். அவன் சிரிக்கணும். அவன் பொண்ணுக்கு பிள்ளையோட சந்தோஷமா இருக்கணும். ஆனந்தி நல்லா இருக்கணும். என்ன நம்பிதான் என் வீட்டுக்கு வந்தான். என்ன மட்டும் நம்பினான். இப்ப வரைக்கும் அந்த புள்ள என்ன நம்பிக்கிட்டு இருக்கு. அவளை வேற குளத்துல என்னால பாத்திர முடியாது. ஐயா உங்க கால கெஞ்சு கேக்குற ஐயா. எங்க வீட்டு பிள்ளை மேல உனக்கு இவ்வளவு அக்கறை இருக்கும்போது எனக்கு அக்கறை இருக்காதா? எந்தி தம்பி எப்ப ஏற்பட்டாரு அந்த வேலையை உங்க தம்பிக்கு நான் எடுத்து கொடுக்க. ஐயா ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. ஐயா நான் பணம் எப்படியா திருப்பி கொடுத்துருந்தேன் ஐயா. எவ்வளவு பணம் வேணாலும் நான் செஞ்சிருவேன் ஐயா. நீங்க எந்த வேலை வேணாலும் கொடுங்க ஐயா. நான் செஞ்சிருவேன். ஒண்ணு வேண்டாயா. எங்க வீட்டு புள்ள கண்டுங்க கூட நினைச்சு பாரு. அது போதையா. அதுதான் எனக்கு நீங்க கொடுத்த லஞ்சம் போதும். என்னங்க தம்பி உன்ன மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுலாம் வரையா. கூட பிறந்தவனுக்காக நீ எத்தனை பேர் காலில் விழுந்தன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, இன்னும் ஒரே ஒரு வாரத்துக்குள்ள உன் தம்பி டிஎஸ்பி ஆவான். நான் பொறுப்பு. ஐயா ஐயா நான் பொறுப்பு. இங்க பாரு, நீ என் வீட்டு பிள்ளைக்காக என் கால விழும் போதே என் வீட்டு பிள்ளைக்காக நான் மத்தவன் கால விழ மாட்டேன். என் பிள்ளைய வேற குளத்துல பாக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்ல பாரு. கண்டிப்பா சொல்றையா, என்கிட்ட சொத்தை கொடுத்தாதே நான் வேலை வாங்கி கொடுக்க. உனக்காக உனக்காக உன்ன மாதிரி ஒருத்த எனக்கு அப்பனாவும் இல்ல, கூட போந்தவனும் இல்ல. வரையா இதெல்லாம். அவன் என் புள்ளையா. என் புள்ள அது மட்டும் இல்ல, அவன் பிறந்ததுலேருந்து அம்மா அப்பா பார்த்து வளரல. ஆனா அது யாரும் வீட்டுல வளர்க்கப்பட்டான். அவனுக்கு
உங்களுக்கு திரும்ப அந்த கஷ்டத்தை நான் கொடுக்க மாட்டேன் ஐயா. நான் எந்த வேலையும் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பையா. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன்யா. செய்ய வேண்டியது இருக்கும். பரவாயில்லையா, என் உசுர பணைய வச்சாது நான் செய்வேன். ஆமாய்யா, கொஞ்சம் உசுர பணைய வைக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா செய்ய போற வேலை அப்படி. ஆனா அவனுக்கு இந்த வேலையை மட்டும் நீ செஞ்சு கொடுத்துட்டேன்னா கண்டிப்பா உன் தம்பி கமிஷனர் தான். என் உசுர கிடைக்குயா. என் உசுர பத்தி எனக்கு என்னைக்குமே கவலை இல்லை. என் தம்பிக்கு வேலை கிடைக்கும் போதும். கண்டிப்பா கிடைக்கும். நீ போயா, நான் சொல்ற வேலையை மட்டும் அடுத்த வாரம் முடிச்சிரு. இந்த வாரமே உன் தம்பி வேலைக்கு போயிடும். உன் தம்பி வேலைக்கு போனதுக்கு அப்புறமே நீ நான் சொன்ன வேலையை முடிச்சா போதும். சரிங்கய்யா, எந்த வேலை நான் செய்வையா. எந்த வேலைன்னு கேட்க மாட்டேக்க. என் தம்பிக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க. நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்வையா. வேற ஒண்ணு இல்லையா, என் வீட்டுக்கு நீ விருந்துக்கு வரணும். சரிங்கய்யா. சரி, சந்தோஷமா போயா. சரி. மாமா மாமா இல்ல அப்பா அப்பா. இன்னும் ஒரு வாரத்துல உன் புருஷனுக்கு வேலை கிடைக்குமா? அவர் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணும் இல்ல. தெய்வமே உன் கூட இருக்குது. கண் கலங்காம போயிட்டு வாமா. தேங்க்ஸ் மாமா. உண்மையிலே உன் புருஷன் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் தாமா. இப்படி ஒரு அண்ணனை வச்சுக்கிட்டு தான் உன் புருஷன் இப்படி சுத்திட்டு இருக்காராங்க. தெய்வத்தையே அண்ணனா வச்சிருக்கான். ஆமா மாமா. உண்மையிலேமா அந்த தெய்வத்தை மட்டும் விட்டுறாத. பெத்த பிள்ளைக்காக தகப்பன் காலில் விழலாம், பொண்டாட்டி விழலாம். அண்ணன் விழுறதுலாம் பெரிய விஷயமா? என் காலில் மட்டும் விழுந்த பரவாயில்ல, எத்தனை பேர் காலில் விழுந்திருக்கா தெரியுமா அந்த பையன்? உண்மையிலே அன்னைக்குலயம்மா குடும்பம் அதிர்ஷ்டக்கார குடும்பம். அது பிள்ளைங்களை வளர்க்கல, தெய்வத்தையா பெத்து வளர்த்துருக்கு. மனுஷ பிள்ளைங்க இப்படித்தான் இருக்கணும். அந்த அம்மாவை சும்மா இல்ல, வளர்ப்பு வளர்ப்பு தான். அன்னைக்குடி அம்மா வளர்ப்பு வளர்ப்பு தான். நான் இப்ப என் மாமா பாக்கறேன். நான் போயிட்டு வரேன் மாமா. அழுது போகாத, சந்தோஷமா போ. இன்னும் 2-3 நாள்ல உன் புருஷனுக்கு வேலை கிடைச்சிடும். எல்லாம் பேசி முடிச்சுட்டேன். தேங்க்ஸ் மாமா. சிரிச்சுக்கிட்டே போ. சரிங்க மாமா. ஆனா ஒண்ணு சொல்ல நினைச்சேன். பொண்ணுனா உன்ன மாதிரி இருக்கணும். உன்ன பெத்தவங்க வீட்டுக்கு வராம இத்தனை வருஷம் வைராக்கியமா அங்க இருக்க பாரு, உன்னையும் பாராட்டணும். அது நமக்கு கிடைக்கிற குடும்பத்தை பொறுத்து மாமா. என்ன யார்கிட்டயும் கையேந்து விடல. நாங்க யார்கிட்டயும் கையேந்துற அளவுக்கு எங்க நிலைமைய வைக்கல. எங்க வீட்டு ஆம்பளைங்க எல்லாம் அப்பாவும் நாங்க குழந்தைங்களாவும் இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாங்க வேற யார்கிட்ட போய் கையேந்த போறோம் மாமா? குடும்பம்னா எப்படி இருக்கணும்? ஆம்பளைங்க பொறுப்பா இருந்தா பொம்பளைங்க எதுக்கு மாமா கையேந்தணும்? எங்க வீட்டு ஆம்பளைங்க எல்லாமே எங்களுக்கு அப்பா மாதிரி. அப்பா இருக்கும் போது பிள்ளைக்கு என்ன மாமா கவலை? நான் போயிட்டு வரேன் மாமா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. என்ன சொல்ற? ஆமாங்க. அதுல ஒண்ணு இல்ல, ஆளுது அண்ணா. என்ன பெத்த ராசா. அதுல ஒண்ணு இல்ல. அப்ப எல்லாம் அம்மா இல்லன்னு நினைச்சாரு. இல்லண்ண, நீ இருக்க அண்ணா. ஒண்ணு இல்லடா. நான் பிறக்கும் போது வேணா அதிர்ஷ்டம் தானே இருந்திருக்கலாம். ஆனா நான் வாழ்ற காலம் சொர்க்கம். என் மச்சன மாதிரி உண்மையில கடலுக்கு சமானங்கதான். பொண்ணுதான் அண்ணா, எனக்காக எல்லாரும் காலையில் விழுந்தியா? எனக்குன்னு சொல்லிட்டு இருக்க என் புள்ளடானே. எனக்குன்னா ஒண்ணுனா உன் மனசு எப்படி துடிக்குது. அப்ப என் தம்பிக்கு ஒண்ணுனா விட்டுவனா என்ன? நான் சர்ப்ரைஸா உனக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். இன்னும் 2-3 நாள்ல நீ கமிஷனர் ஆயிருவ. உனக்கு சர்ப்ரைஸா பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்கெல்லாம் ஆனந்த் என்ன சொல்லிட்டா? எனக்காக எல்லாரும் காலையில் விழுந்தியா? இதுல என்னடா இருக்குது? எனக்காக எல்லாரும் காலையில் விழுந்தியா? நீங்க மன உடைஞ்சு எதுவும் பண்ணிடக்கூடாது. நான் வேற கோலத்தை எடுத்துடக்கூடாதுன்னு ஒரு பிள்ளைக்காக பரிதவிச்சிருக்காரு. ஆனந்த் என் புள்ளடா. என் வாக்க நம்பிதானே நம்ம வீட்டுக்கு வந்தா. வந்து இவ்வளவு நாளா இருக்குது. அந்த புள்ள என்னைக்காவது அம்மா வீட்டுக்கு போயிருக்குமா? மகாராணி மாதிரி வாழ வைக்கன்னு சொல்லிட்டு எதவ கோலத்துல அனுப்பி வைக்க எனக்கு விருப்பம் இல்லடா. அவ என் புள்ளடா. அவளை எப்பவும் நல்லா பார்க்கணும்னு எனக்கு ஆசை. அவ சந்தோஷமா இருக்கணும். பார், உனக்காக இல்ல, புள்ளைக்காக தான். ஏன்டா அழுற? கூட பிறந்த அண்ணன் தம்பி இல்லட்டா என்ன? நீங்க போதும் எனக்கு. உண்மையிலே இவனுக்கு என் தம்பி நம்பது எனக்கு கொஞ்சம் பெருமையா தான்டா இருக்கு. அத்தி, இந்த பையனை நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அத்தி, தெய்வத்தையே நான் கூட்டு வந்திருக்கானே. என் தம்பிடா நீ. அண்ணன் தம்பி இல்லைண்ணா, புள்ள தம்பன. பாரு என்ன, பாரு, நீ உன் பொண்டாட்டி புள்ளியோட சந்தோஷமா இருக்கணும்டா. அதானே எனக்கு வேணும். தம்பி சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருந்த மாதிரி. அதான் அண்ணா, இங்க பாரு, நீ டூட்டிக்கு போனாதான் இவன் கையில 4 காசு இருக்குது. அதான்
தருணும் உனக்கு புள்ள மாதிரி நீ வாங்க சம்பளத்தை பாதி அவனுக்கு தான் செய்வ. இப்ப நீ அவனுக்கு கொடுக்கவே இல்லைன்னு உனக்கு மன கஷ்டமா இருக்குது. பாவம் நீ தினமும் வந்து போற. என்ன ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன் நானு. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நான் அடிக்கடி காசு கேட்டதுனால தானே. ஒண்ணு இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என் தங்கங்கடா நீங்க 2 பேரும். அம்மா என்கிட்ட சத்தியம் பண்ணாங்கடா, 2 பயிரையும் விட்டுறாதடா, நீ தான் பொறுப்பா இருந்து புள்ளையில பாக்கணும்னு. நான் அதை புத்தி பெதலிச்சு அங்கங்கன்னு போயிட்டேன். அப்புறம் குடுப்பதெல்லாம் இல்லைன்னு நினைச்சு அப்படியே வாழ்ந்துட்டேன்டா. நீங்க இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படா விட்டு கொடுக்க முடியும்? அம்மாவா அப்பாவா? அம்மா இருக்க சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ணன் அண்ணா அண்ணாதடா, நீ முந்தனத்து குடிச்சிட்டு வந்தியா? நான் செத்தே போயிட்டேன்டா. இல்லண்ணா இனி அதெல்லாம் நான் தொடவே மாட்டேன். எனக்கு எங்க ஆனந்தி பாத்திரோட கஷ்டமா இருந்துடா. அவ பாத்துட்டானே. அதையும் பார்த்தேன். நீங்க என் புருஷனுக்காக ஏங்கி ஏங்கி அழுதையும் பார்த்தேன். என் புள்ளன்னு மார்பிள் அடிச்சு அழுதையும் பார்த்தேன். அதனால நான் உதவி கேட்டு போனேன். உங்க கண்ணீரை பார்க்கறதுக்கு எனக்கு தெம்பு இல்ல. என்ன மத்தங்கம் ஏன் இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கா? இங்க பாரு, நீ யாருக்கிட்ட எதுக்காகவும் போய் கையெந்த கூடாது. அதை ஏந்து விடலையே. நான் இனிமேல் உங்களை பாமான்னு சொல்ல மாட்டேன், அப்பான்னு தான் சொல்லுவேன். அப்பானே கூப்பிட்டு கையில என்ன இருக்கு? என் புள்ளடா நீ.